அதாவது கரெக்டாக ஜூலை 9 இன்னைக்கு நாடு முழுவதும் பாரத் பந்த் மிகப்பெரிய பந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் 25 கோடி மக்கள் பேர் வந்து கலந்துக்க போகிறாங்களா. அதில் முக்கியமாக யார் யார் கலந்துக்கிறாங்கன்னா தொழிலாளர்கள், ஆட்டோக்காரவங்க, அதுக்கடுத்து கிராமப்பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன வேலையாட்கள், அதுக்கடுத்து விவசாயிகள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு பந்தை வந்து நம்மளோட ஜென்ரேஷனில் பார்த்ததே கிடையாது. இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியாவை பொறுத்தவரைக்கு எல்லா கடைகளும் எல்லா ஸ்கூலுமே மூடிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரியல. இப்போ நியூஸில் பார்த்தா தமிழ்நாட்டில் சில பள்ளிகள் கல்லூரிகள்லாம் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இங்கே நாடு முழுக்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காண்டி போராடுறாங்கன்னா சட்டம், அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு 4 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே தொழிலாளர்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. என்னென்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா கோட் ஆஃப் வேஜஸ், சோசியல் செக்யூரிட்டி கோட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட், OSH கோட் அப்படின்னு ஒரு 4 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சட்டமும் ஒரு மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும். மொத்தமாக என்ன தொழிலாளர்களுக்கும் இவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகளுக்கு வந்து அவங்க என்ன வந்து கிராப்ஸ் கொடுத்தாலும் அது கரெக்டான ப்ரைஸில் வந்து அவங்களுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. இன்னொன்று, தொழிலாளர்களை எப்போ வேணாலும் தலைமையில் இருக்கிறவங்க நீக்கிக்கலாம், என்ன காரணம் இல்லைனாலும். அதே மாதிரி இவங்க எதிர்த்து போராடணும், பந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும்னா அதுக்கும் வந்து சட்ட ரீதியாக வந்து அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். அதுக்கடுத்து பாதுகாப்பு, இத்தனை நேரம் தான் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தொழிலாளர்களுக்கு எந்தெந்த எசென்சியல் தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இந்த சட்டங்கள் இருக்கிறனால தான் இவங்க வந்து இப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா, சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு கீழ் மட்டத்தில் இருந்து தான் நம்ம இந்தியாவோட பொருளாதாரமே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவங்க வந்து பந்து போகும்போது ஒரு துறையும், ரயில்வே துறையாகட்டும், பேங்க் துறையாகட்டும் பாதிக்கப்படும். இந்த பந்து அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது அது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். அதுக்கு நிரந்தர தீர்வு வந்து மத்திய அரசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.